கடன் வாங்குறது கரெக்டாக தப்பா? அப்புறம் ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் மேன் அதானியாக இருக்கட்டும், அம்பானியாக இருக்கட்டும், இல்லை எலான்மஸ்காக இருக்கட்டும், ஜெஃபெஸோவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காங்க? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோரியா, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குட் டெப்ட் வர்சஸ் பேட் டெப்ட். நல்ல கடன் கெட்ட கடன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வர்றது கடனாலே கெட்டது தானே, அதில் என்ன நல்ல கடன் கெட்ட கடன், அந்த மாதிரி தான் நிறைய பேர் யோசிக்கிற விஷயம். இதில் முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா, கடனில் அழிஞ்சவங்களும் இருக்காங்க, அதே கடனை வச்சு இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட்டில் ஒன் ஆஃப் தி இந்தியன் வந்து நிற்கிறாருன்னா அதானியை எடுத்துருக்குங்க. இன்றைக்கி அவரோட வேல்யூ இவ்வளோன்னு சொல்கிறோம், ஆனால் அதில் எத்தனை ஆயிரம் கோடி கடன் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவரோட பிஸ்னஸ் எம்பையரே வந்து இட் இஸ் பீன் மேட் அப் ஆஃப் டெப்ட். அந்த டெப்ட்டை வச்சு தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் க்ரோத் ஆகிருக்காரு. ஸோ அப்போது ஒரு டெப்ட்டு நல்லாவும் யூஸ் பண்ண முடியும். அதே டைமில் ஒரு பெரிய ஆளுங்க டெப்ட்டுனால கடன்னால இன்றைக்கி ஒன்றும் எல்லாமே பெரிய பிஸ்னஸ் மேன் காணாமல் போனவங்களும் இருக்காங்க. நிறைய கேஸ் ஸ்டடீஸும் இருக்குது. ஸோ அது ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம அதை கேஸ் ஸ்டடியாகவே பார்ப்போம். எப்படி வந்து கடன் ஒருத்தரை தூக்கி விட்டுச்சு, அதே கடனை எப்படி ஒருத்தர் பெரிய ஆளையும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குச்சுன்றது அதை வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நார்மல் சாமானிய மக்களாக ஒரு டெப்ட், ஒரு கடன் வாங்குறோன்னா அது எப்படி யூஸ் பண்ணலாம், அது எப்போ நல்லது எப்போ கெட்டது அப்படின்றத இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு டெப்ட் அப்படின்றது என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். டெப்ட்ன்றது யார்கிட்ட இருந்து ஒரு கடன் வாங்குறீங்க, உங்கள் காசு இல்லை, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தட் இஸ் நாட் யுவர் மணி. அப்போது யாரோ ஒருத்தர்கிட்ட பேங்காக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த மீன்ஸ்லையாவது ஒரு டெப்ட் வாங்குறீங்கன்னா அது உங்களுடைய காசு கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட இல்லாத காசை வச்சு நீங்கள் எப்படி முன்னேறிக்க போகிறீங்களா, இல்லை அதை வச்சு கடைசியில் உங்கள் வாழ்வாதாரத்தை இன்னும் பின்னாடி போக போதான்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் see what is a good debt. முதல்ல ஒரு நல்ல கடன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கடன்ன்றது என்னென்னா, ஒரு கடன் வாங்குறோன்னா அந்த கடன் மூலயமா எனக்கு ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமா அப்படின்றத ஒரு நல்ல கடனுக்கு அழகு. எப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 லட்சம் கடன் வாங்குறேன்னா அந்த 10 லட்சம் கடன் எதுக்கு வாங்குறேன்? இப்போ ஒரு 1 லட்சம் கடன் வாங்குறேன், அந்த 1 லட்சம் கடன் எதுக்கு வாங்குறேன்? போயிட்டு சும்மா ஃபோன் வாங்குறதுக்கா? அதனால எனக்கு ஏதாவது இன்கம் இருக்கா? நோ. இல்லை, இதே 1 லட்சத்துக்கு நான் வேறு ஏதாவது வாங்குறேன், அப்போது அந்த இதுலேருந்து எனக்கு ஒரு இன்கம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த இன்கம் சோர்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து இட்ஸ் கால்ட் அ குட் டெப்ட். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, எஜுகேஷன் லோன், பிஸ்னஸ் லோன் ஆர் வெஹிக்கல் லோன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் லோன் எப்படி குட் டெப்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லுக்கு வந்து யுவர் இன்வெஸ்டிங், ஒரு நாலேஜுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நாளைக்கு அந்த நாலேஜ் என்ன ஆக போகுதுன்னா, இட் இஸ் கோனா மேக் யூ அன் இன்கம். அப்போ அதுக்காக நீங்கள் எஜுகேஷனல் லோன் எடுக்கிறீங்கன்னா தப்பு கிடையாது, தென் இட் இஸ் அ குட் இன்கம். ஆனால் அதே எஜுகேஷன் லோனில் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், எஜுகேஷன் லோன் கேன் ஆல்சோ பி அ பேட் டெப்ட். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், காலேஜ் போகிறீங்க, கண்டிப்பாக நான் காலேஜுக்கு போகிறது இல்லை, அடிக்கடி காலேஜை கட் பண்ணுறேன், ப்ளஸ் இது இல்லாமல் எப்படியும் 2-3 வருஷம் முடிக்க மாட்டேன், வெளியே வந்துடுவேன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, எஜுகேஷன் லோன் வாங்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. காலேஜ் லோனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வேறு மீன்ஸில் வெளியே போயிட்டு காலேஜையும் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அப்போது இட் பிகம்ஸ் அ வெரி பேட் டெப்ட். அது நாளைக்கு உங்களுக்கு பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகும். நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது, லோன் எடுக்கலான்னு போகும்போது பயங்கர பின்னாடி வந்து அது ஹிட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டோன்ட் கோ ஃபார் டெப்ட். அதில் முக்கியமாக எஜுகேஷன் லோனில் படிக்க மாட்டீங்க, முடிக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணதே எனக்கு பிடிக்கல, எப்படியும் நான் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வந்துடுவேன், நான் ஜாயின் ஃபுல்லாக முடிக்க மாட்டேன்னா இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் எஜுகேஷன் லோன். இட் வில் நாட் பி எ குட் டெப்ட். ஆனால் முடிச்சுட்டு இதுதான் என்னோடய கரியர், நான் இதிலேருந்து நெக்ஸ்ட்டு டெவலப் ஆகி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல லெவலுக்கு போவேன், இது நான் எனக்கு இது கண்டிப்பாக தேவை, இந்த எஜுகேஷன் தேவைன்னா கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் பாக்கெட்டுக்கு அது இன்கமாக வந்து விழும். ஸோ எஜுகேஷன் லோன் அதுலேயும் குட் அண்ட் டெப்ட் அண்ட் பேடுன்றதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிஸ்னஸ் லோன் எடுக்கிறதுல தப்பே இல்லை, பிஸ்னஸ் பண்ண தெரிஞ்சால் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் லோன் எடுக்கிறது ஈஸி, ஆனால் அதை பிஸ்னஸ் பண்ண தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு என்ன பிஸ்னஸ், வாட் இஸ் த கோர் ஆஃப் த பிஸ்னஸ். நிறைய பேர் காசு வந்துச்சுன்னொடனே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னா அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது, எதெல்லாம் லாஸ் ஆகும், எதெல்லாம் ப்ராஃபிட்டாக வரும். ஒரு பிஸ்னஸ் பிளானே இல்லாமல் உள்ளே போயிட்டீங்கன்னா
காசு இருக்குன்றதுனால பிஸ்னஸ் பண்ண முடியுமானா கிடையாது. நிர்வாகம் பண்ண தெரிஞ்சால் தான் யூ கேன் டூ பிஸ்னஸ். ஸோ இட் டேக்ஸ் அ கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி. அதே டைமில் ஸ்கில்லும் தேவை. அந்த நிர்வாகத்தில் உங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்கள எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், இந்த ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லோன் எடுக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோனா மேக் யூ மணி. பின்னாடி வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆக போகுது. அந்த இன்கம் என்ன பண்ண போகுது, உங்களோட லோன்ஸை வந்து பே ஆஃப் பண்ண போகுது. ஸோ தென் தட் வில் பி அ வெரி குட் டெப்ட் ஃபார் பிஸ்னஸ் லோன். அதே மாதிரி வெஹிக்கல் லோன் அப்படின்னு பார்க்கும்போது இன்கேஸ் நீங்கள் லெட்ஸே ஒரு கேப் சர்வீஸ், ஒரு வண்டி வாங்கி நான் ஓட்ட போகிறேன், இல்லை ஒரு கேப் சர்வீஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை ஒரு ஓலாலேயோ இல்லை ஊபர்லேயோ இந்த மாதிரி இதில் போய்ட்டு நான் ஜாயின் பண்ணி ஒரு கேப் டிரைவிங் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அதுக்கு லோன் எடுக்கிறது இட் வில் பி பெனிஃபிஷியல். ஆனால் அதுக்கான கால்குலேஷன்ஸும் நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கணும். என்னென்னா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினா எனக்கு எவ்வளோ வரும், இதில் எவ்வளோ நான் இஎம்ஐ கட்ட போகிறேன், அது இல்லாமல் டிப்ரிசியேஷன் காஸ்ட் இருக்குது, ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது, இதெல்லாம் போக எனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வருமா, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அப்போது ஒரு வண்டி எடுக்கிறீங்கன்னா தட் வில் பி அ வெரி குட் லோன். இல்லை சும்மா ஒரு ஆடம்பரத்துக்காக எடுக்கிறேன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சுமையாக தான் இருக்குமே தவிர, சரி நல்லா புரிஞ்சுக்கணும், அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு சொத்தாக சேரப்போதா இல்லை இது உங்களுக்கு பின்னாடி வந்து பாரமாக நிற்க போதான்றதை கிளியராக மைண்ட் செட்டோடு போனீங்கன்னா யூ வில் பி இன் அ வெரி ரைட் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டிங். ஸோ ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறீங்கனாலும் எதுக்கு எடுக்கிறீங்கன்றதை பிளான் பண்ணிட்டு எடுங்க. இப்போ ஒரு சில பேர் ஒரு குட்டியான எடுப்பாங்க, இல்லை டாடா ஏஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிஸ்னஸ் பர்பஸுக்காக எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இட் வில் பி a வெரி குட் டெப்ட். ஸோ கடனில் எதை வாங்குகிறோன்றது ரொம்பவே முக்கியம். ஆல்ரைட். அண்ட் அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு டெப்ட் வாங்குறீங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வண்டி ஓட்ட போகிறீங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கட்டக்கூடிய வட்டி இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்டோட டபுள் டைம்ஸ் உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 வட்டி மட்டுமே வருதுன்னா நீங்கள் 20,000 சம்பாரிச்சிங்கன்னா தட் வில் பி a குட் டெப்ட். இல்லை மினிமம் அந்த இது வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 15 to 20% அதில் வந்து பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அளவுக்கு யூ ஷுட் மேக் இட். அப்போ தான் ஒரு பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோராக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூ நீட் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் டு சஸ்டெயின் த பிஸ்னஸ். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா எடுத்திங்கன்னா தட் வில் பி அ வெரி குட் டெப்ட். ஆனால் அதுவே வந்து ஒரு பேட் டெப்ட்ன்றது என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸும் கிடையாது, இந்த டெப்ட்டு எனக்கு யூஸே கிடையாது, ஆனால் ஒரு ஆடம்பரத்துக்காகவும் பெருமைக்காகவும் எடுக்கிறது தான் முதல்ல சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பெருமைக்காக ஆடம்பரத்துக்காக எடுக்கிறது தான் இட் வில் பி அ பேட் டெப்ட். அதில் எது முக்கியமானு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லோன்ஸ். கையில் கிரெடிட் கார்டு கொடுத்தோடனே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, கையில் கிரெடிட் கார்டு வந்துச்சுன்னு ஒன்று நம்ம டெபிட் கார்டுன்னு நினச்சிக்கிறோம். கிரெடிட் கார்டுன்றது நம்ம காசு கிடையாது, பேங்க்கு கொடுத்த கடன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சாலும் நம்ம மைண்டு எடுத்துக்காது. சரி ஏதோ ஒன்று டக்குன்னு ஸ்வைப் பண்ணு, இஷ்டத்துக்கு ஸ்வைப் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்ட பிறகு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன 10,000 தானே, மினிமம் டியூ 500 1000 தான், கட்டிட்டு போயிடலாம். பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 28-35% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. வட்டி எவ்வளோ கட்டுறீங்க இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. 3-3.5% வட்டி மாதிரி போகும் மாதத்துக்கே சொல்கிறேன், 2.5 to 3%. ஸோ இது தெரியாமல் போய் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் கிரெடிட் கார்டுனாலே அழிஞ்சு போனவங்க இருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு இஸ் குட். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் எப்படி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு வெஹிக்கல் லோன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் வெஹிக்கல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு ஆடம்பரத்துக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, இஎம்ஐ பரவாயில்ல ஒரு வண்டியை வாங்கிடுவோம், அது இல்லாமல் ஒரு வருஷம் கூட இருக்காது, நெக்ஸ்ட் இயருக்கு இன்னொரு வண்டி, புது வண்டி 1 இயருக்கு ஒன்ஸ் என்னென்னா ரீஃபினான்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் எவ்வளோ வட்டி கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 1 இயர் கட்டுறது எல்லாமே 5 வருஷம் 7 வருஷம் இஎம்ஐ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வட்டி மட்டும் தான் போயிட்டுருக்கு. அப்போ கூடி சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட இனிஷியல் அமௌண்ட் கம்மியாகிட்டே வருது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அடுத்த காருக்கு போகும்போது ஒரு அமௌண்ட்டு. ஸோ இட் வில் கம் டு அ புவர் ஃபினான்ஸ். டெப்ட்டை கரெக்டாக மேனேஜ் பண்ண தரலாம், அது பின்னாடி பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அதனால தான் நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு காருன்றது வந்து லெட்ஸ் சே யூ ஹேவ் அ ஃபேமிலி அண்ட் அதே டைமில் வந்து நீங்கள் கரெக்டான ஃபினான்ஸும் உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்குன்னா ஒரு கார் வாங்குறீங்கன்னா தட் இஸ் நாட் அ பிக் திங். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு தேவைப்படும், வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் எந்த மாதிரி கார் வாங்குகிறோம், லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு 10 lakhsக்குள்ளே இருக்கிற ஒரு காரே போதும் என்னோடய ஃபேமிலிக்கு அப்படின்னாலும், இல்லை நான் ஒரு 4 பேருக்கு முன்னாடி இதுவாக இருக்கணுன்றதுக்காக 17-18 லட்சம் இஎம்ஐ கிடைக்குது, லோன் கிடைக்குதுன்னுட்டு ஒரு நல்ல இன்னும் ஒரு 20 லட்ச ரூபா கார் வாங்கலாம். அப்போ இஎம்ஐ என்னால் பே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை கரெக்டாக மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ குட் டெப்ட் ஆர் அ பேட் டெப்ட். ஸோ எப்போவுமே ஒரு இன்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து இட்ஸ் அ குட் டெப்ட். ஆடம்பரத்தில் அதுதான் சொல்கிற பாருங்க, இதில் ஒரு நூலில் ஒரு சின்ன ஒரு நூல் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணலன்னா
அப்போ காரே வாங்கக்கூடாதான்ற மாதிரி சொல்ல நான் அப்படி சொல்ல வரல. டெஃபினெட்லி யூ நீட் கார். ஒரு ஃபேமிலி பெருசாகுதுன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு வரதுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் உங்களோட ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணிக்கோங்கன்ற. ஒரு 6 லட்சத்தையும் கார் இருக்குது, 60 லட்சத்துலேயும் கார் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, இல்லை நான் 30 லட்சத்துக்கு தான் வாங்குவேன், இஎம்ஐ என்னால் கட்ட முடியும், ஆனால் வேறு எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமும் எனக்கு இல்லை அப்படின்னும் போது that will be a bad debt. ஏன்னா காருன்றது டிப்ரிஷியேட்டிங் அசட். இட் இஸ் நாட் அன் அசட், இட்ஸ் அ லயபிலிட்டி. இட்ஸ் கோன் டிப்ரிஷியேட் இயர் ஆன் இயர். இதுவே நீங்கள் ஒரு கம்பெனியில் எடுக்கிறீங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், டிப்ரிசியேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பற்றி பேசுவோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதர் இஎம்ஐஸ், எந்த மாதிரி ஒரு பர்சனல் லோனாக இருக்கட்டும், இல்லை எந்த மாதிரி ஒரு இஎம்ஐ எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அதனால் யூஸ் இல்லை. ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐ, ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐ, ஆடம்பரத்துக்காக இதுக்கு எல்லாமே ஒரு இஎம்ஐயாக போயிட்டே இருக்கீங்க. உங்களால் அதுதான் சொல்லுவாங்க ரேபிட் ஸ்பெண்டர். என்னால் ஒரு இது பார்த்தோன்னா உடனே வாங்கிடணும், இதை பார்த்தா உடனே வாங்கிடணும், அந்த மாதிரி ஒரு ஸ்பெண்டிங் ஹேபிட் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இஎம்ஐஸை அதிகப்படுத்திக்காதீங்க. ஏன்னா அது நாளைக்கு பின்னாடி போய் பெரிய பிரச்சனை விட்டுரும். ஸோ அதனால் ஹேவ் ப்ராப்பர் ரீசனிங் வித் டெப்ஸ். அண்ட் அதே மாதிரி ஹோம் லோன். நம்ம ஹோம் லோனை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருந்த வீடியோ, எப்படி ஹோம் லோன் பெட்டரா இல்லை ரெண்டல் வீடு பெட்டரான்றதை பார்த்து போட்டிருந்தோம். இல்லை ஏற்கனவே வீடு வாங்கிட்டீங்கனாலும் அந்த இஎம்ஐ எப்படி சீக்கிரம் க்ளோஸ் பண்ணலான்றதை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். கீழே வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், தாராளமாக போய் பாருங்கள். இட் கிவ் யூ மோர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹோம் லோன் அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் முக்கியமாக பேட் டெப்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன்ஸ், மேரேஜஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு ஆடம்பரத்துக்காக நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போது சில பேர் பண்ணுற ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் லோவர் மிடில் கிளாஸும் அதை பூர்த்தி பண்ணிடணும்னு ட்ரை பண்ணி நிறைய இதில் போய் தப்பான விஷயத்தில் போய் விழுந்துடுறாங்க. யூடியூபர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேன், அதே டைமில் ஐ எம் ஹேவிங் அன் யூடியூப் சேனல். நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஐ எம் இன்ஃப்ளூயன்சிங் சர்டன் பீப்புள். எதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னா, உங்களோட ஃபினான்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், உங்கள் லைஃப்பை வந்து இன்னும் நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்போது மக்களுக்கு யூஸ் ஆகுன்றது இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். ஆனால் நிறைய தப்பான விஷயமும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் சில பேர்கிட்ட இருந்து. ஏன்னா ஒரு பெரிய யூடியூபரில் யாரோ ஒருத்தங்க வந்து இத்தனை லேக்ஸ் செலவு பண்ணி நான் என்னோட குழந்தையோட பர்த்டே பண்ணேன். என்ன விஷயம்னா, இதை பார்க்குறதுனால சில பேர் வந்து அவங்க பண்ணுறாங்கன்றதுனால நானும் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஃபினான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அவன் மாதத்துக்கு இப்போ ஒரு வெளியே இருக்கவங்க அந்த யூடியூபரோ யாரை வேணா இருக்கட்டும், அவங்க ஒரு வருஷம் மாதத்துக்கு 2 லட்சமோ 3 லட்சமோ 4 லட்சமோ சம்பாதிப்பாங்க. நீங்கள் வெறும் 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னா, இல்லை நானும் ஒரு பெரிய மண்டபத்தில் எடுத்து ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்சம் செலவு பண்ணுவேன், இஎம்ஐ போட்டாலும் பரவாயில்ல. எதுக்கு பண்ணுறோம்? விஷயம் என்னென்னா, நம்மளோட ஆடம்பரத்துக்கும் 4 பேர் முன்னாடி பந்தா காட்டுறதுக்காக பண்ணிவிட்டு கடைசியில் போய் இஎம்ஐயில் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் புலம்ப வேண்டியது. கேட்டால் என்ன போட்டுருவோம், குழந்தை மேலே பழிய போட்டுறது. நான் என் குழந்தைக்காக தான் பண்ணேன், இது குழந்தைக்காகலாம் பண்ணுறதே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். யூ நோ யுவர் ஹார்ட். உங்களுக்கே தெரியும் இது குழந்தைக்காக பண்ணல. என்னென்னா, நம்ம 4 பேர் முன்னாடி அந்த ஒரு ப்ரைடுக்காக தான் பண்ணுறோமே தவிர இட் இஸ் நாட் அபவுட் த சில்ட்ரன். உண்மையிலே குழந்தைக்காக பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக பண்ணிவிட்டு குழந்தை பேரில் அந்த 1 லட்சம் 2 லட்சம் போட்டு வச்சுருப்பீங்க. அதை விட்டுட்டு நாளைக்கு அந்த 20 வயசு வரும்போது குழந்தை ஒரு பைக் கேட்கும்போது அந்த பையனுக்கு முடியாதுன்னு காசு இல்லைன்னு. ஆனால் ஒரு வயசாக இருக்கும்போது 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணியிருப்போம். அது இல்லாமல் இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷனில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்துட்டு 6 months செலிப்ரேஷன், மந்த்லி செலிப்ரேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் இந்த மாதிரி பண்ணணும். எவ்ரி மந்த்து குழந்தை பிறந்துச்சு, ஜூனில் பிறந்தா ஜூலையில் 1 மாதம் ஆகதான் செய்யும், ஆகஸ்ட் வந்தால் 2வது மாதம் வரதான் செய்யும். மந்த்லி செலிப்ரேஷன், ஜூலை செலிப்ரேஷன், ஆகஸ்ட் செலிப்ரேஷன்ஸ், செலவு மேலே செலவு ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா, இப்போ காசு இருக்கவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. இதை பார்த்து ஒரு மிடில் கிளாஸ்லேயோ லோவர் மிடில் கிளாஸ்லேயோ இருக்கவர் இவரும் நானும் பண்ணுவேன், 4 பேர் முன்னாடி பண்ணி காட்டுவேன்றதுல என்ன யூஸ் இருக்குது? அதுவே மந்த்லி அந்த குழந்தை பேரில் ஒரு எஸ்ஐபியில் ஏதோ ஒன்று போடுவோம், அது நாளைக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி எதுவுமே யோசிக்காமல் நம்ம பண்ணுறதுனால தான் கடைசியில் என்ன சொல்லுவோம், 20 வருஷம் கழிச்சுட்டு இங்கே பாருப்பா நான் தான் கஷ்டப்பட்டேன், நீயாவது கஷ்டப்படாமல் வாழணும். ஏன் இந்த பண்ண வேலை என்னென்னா, நம்ம பண்ணது தான் பிரச்சனை. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஜென்ரேஷனாவது நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி போகாமல் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபினான்ஸ். நம்ம எப்படி வாழ்ந்தால் நாளைக்கு நம்மளோட லைஃப்பும் எப்படி நல்லாயிருக்கும், பசங்களோட லைஃப்பும் கரியரும் எப்படி இன்னும் க்ரோ பண்ண முடியுன்ற மைண்ட் செட்டோட பண்ணோன்னா வில் பி பெட்டர் பீப்புள். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் எதில் அதிகமான இதுன்னா பார்த்தீங்கன்னா மேரேஜஸ். இந்த மேரேஜில் பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னான்னு செலவு பண்ண வேண்டியது. கல்யாணம் 2 பேர் பண்ணிக்க போகிறாங்க. மேரேஜ் பண்ணுறது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் ஃபார் ஷோ ஆஃப், இட் இஸ் ஃபார் பிளெஸ்ஸிங். இப்போ நிறைய பேர் ஒரு 100 பேரை கூப்பிட்றோம், 500 பேரை கூப்பிட்றோன்னா இட் இஸ் டு கெட் தேர் பிளெஸ்ஸிங்ஸ். அப்போ ஒரு பிளெஸ்ஸிங் வாங்குறீங்கன்னா நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு அனுப்பிச்சாலே போதும்.
இல்லை மண்டபத்துக்கு ஒரு 10 லட்சம் பில்லு போடு, லைட் செட்டிங்க்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு 5 லட்சம் பில்லு, எல்லாம் சொல்லி ஒரு 20 லட்ச ரூபா கல்யாணம்னா 20 லட்சம் செலவு பண்ணணும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. யூ கேன் மேரி அ சிம்பிள் மேரேஜ். என்ன இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா இட் வில் பி பெட்டர். நாளைக்கு ஒன்று யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச இது பேர் சொல்ல விரும்பல, எனக்கு தெரிஞ்சது சில பேர் இருக்காங்க. என்னென்னா அப்படியே வர என்ட்ரியிலேருந்து கார்லேருந்து எல்லாமே பயங்கர பாஷாக பண்ணணும்னு எல்லாமே பண்ணிட்டு இன்றைக்கி வேலை போயிடுச்சு, இன்றைக்கி சம்பளம் இல்லை, ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இன்றைக்கி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 15 லட்சம் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவேன். அந்த 15 லட்சம் மட்டும் இன்றைக்கி கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அந்த 15 லட்சம் எவ்வளோ பெருசாக கண்ணுக்கு தெரியும். அன்றைக்கி தெரியல, கடனை வாங்கியாவது என்ன பண்ணாங்க. அந்த ஒரே ஒரு நாளுக்கான அந்த ஒரு பந்தாகவும் அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணுறதுனால பின்னாடி ஒரு விஷயம் தப்பாகிடுச்சுனாலும் எவ்வளோ பெரிய லைஃப்பில் வந்து யூட்டர்ன் அடிக்கும்ன்றது நிறைய பேருக்கு புரிய மாட்டேது. ஸோ அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பென்ஸை கட் பண்ணிவிட்டு நார்மல் சிம்பிள் நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்குமா அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் கேர் வாட்ஸ் எனிபடி திங்ஸ் அபவுட் மீ. மற்றவங்க ஏன் ஃபஸ்ட்டு என்னோடய மனசாட்சிக்கு நான் கரெக்டாக நடக்கிறேன்னா என் ஃபேமிலிக்கு ஐ ஹாவ் டு ப்ரொவைட். அதுதான் என்னோடய ப்ரையாரிட்டியாக இருக்கணுமே தவிர 4 பேர் முன்னாடி நான் வந்து பெருசாக காட்டணுன்றது எனக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை ஏமாற்றிக்கூடாது. முதல்ல நமக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம வெளியே சொல்லிக்கலாம் என்னென்னா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் யுவர் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் பெட்டர். அதுதான் நாளைக்கு நம்ம சொல்லுவோம் எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் வந்து சிம்பிள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு 20 லட்சம் 30 லட்சம் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு 5 லட்சம் போது இட் ஷோஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பி ட்ரூத்ஃபுல் டு அவர் செல்ஃப்ஸ். முதல்ல நமக்கு நாமே உண்மையாக இல்லைன்னா யாருக்குமே நம்ம உண்மையாக இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்கு இது ஒரு செகண்ட் உட்காந்து யோசிச்சு ஃபேமிலி கூட இல்லை எங்கள் அப்பா அம்மா கம்பல் பண்ணுறாங்க உட்காந்து புரிய வைங்க. சரிப்பா எல்லாம் ஓகே ரைட்டு, நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்களாக வந்து கொடுக்க போகிறீங்க. ஒருவேளை உங்ககிட்டையும் இல்லை என்கிட்டையும் இல்லை, யார்கிட்ட போய் நிற்போம். அன்றைக்கி யாரோ ஒருத்தர்கிட்ட போய் இந்த மாதிரி பேட் டெப்ட் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிறத சேவிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீசெண்டான கல்யாணத்தை பண்ணிவிட்டு போயிடுறேன். இது பிரச்சனை என்னென்னா சம்டைம் பசங்க கரெக்டாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் வேணான்னுவாங்க, ஆனால் பசங்க அடம் பிடிப்பாங்க. ஸோ 2 பேருமே கம்யூனிகேஷன் கேப் தான். ஸோ பேரண்ட்ஸும் சரி பசங்களும் சரி உட்காந்து தே ஹாவ் டு டிஸ்கஸ் இட். ஸோ நிறைய விஷயங்கள் பேசாதனால தான் பிரச்சனை வரும். முதல்ல உட்காந்து பேசுங்க, கவுண்ட் த காஸ்ட், என்னென்ன நடக்கலாம் என்னென்ன இருக்குது இதெல்லாம் யோசிச்சுட்டு பின்னாடி பிளான் பண்ணிங்கன்னா லைஃப் வில் பி அ வெரி ஸ்மூத் ஜேர்னி. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள், டெஃபினெட்லி யூ வில் பி இன் அ வெரி சேஃப் ஒரு ஸ்மூத்தான ட்ரெயின் ட்ராவலாக இருக்கும். ஸோ மேரேஜஸோ இந்த மாதிரி இந்த அதிகமான விஷயம் ப்ளஸ் இது இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸு அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ மண்டபம் இது செலவு எக்கச்சக்க செலவுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னென்னா ட்ரை டு கம்ப்ரஸ் இட். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட திராணிக்கு ஏற்ற அளவுக்கு பண்ணோன்னா எதுவுமே பிரச்சனை வராது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தீஸ் ஆர் ஆல் தி பேட் டெப்ட்ஸ். இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யுவர் லைஃப் வில் பி அ பெட்டர் லைஃப். ஃபார் தி சம்மரி சிம்பிளாக சொல்லணும்னா குட் டெப்ட் அப்படின்னா விச் புட்ஸ் மணி இன் யோர் பாக்கெட். இதில் போடுறேன், இதனால் எனக்கு அது காசாக வரும், இந்த கடன் எனக்கு காசாக வரும் அப்படின்றது எனக்கு திருப்பி இன்கமாக வரும்னா தட்ஸ் அ குட் டெப்ட். இல்லை இது வாங்கினதுனால என் கடனையும் வாங்கி இந்த பொருளையும் வாங்கி இதுக்கு நான் என் கையில் இருந்து தான் திருப்பி EMI கட்டிட்டு இதுலேருந்து எந்த யூஸுமே எனக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸே வராதுன்னா தட்ஸ் அ பேட் டெப்ட். சிம்பிள். ஸோ உங்களுக்கு ஒரு கடன் வாங்குறீங்கன்னா திருப்பி இன்கம் சோர்ஸாக இருந்ததுன்னா கோ ஃபார் தட் வில் பி அ குட் டெப்ட். இல்லை அது இன்கம் இல்லை, எனக்கு லயபிலிட்டி, அது பேர்டன், எனக்கு அது கடன் தான் அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பரத்துக்காக லைஃப்பை விட்டுற வேண்டாம். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் தான், அந்த ஒரு செகண்ட் யோசிச்சிங்கன்னா நாளைக்கு டேக் சம் எக்ஸாம்பிள்ஸ். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான், எந்த ஒரு சின்ன விஷயம் எனக்கு இல்லை நான் வந்து கம்பெனிக்கு ஓனரு எனக்கு யாரும் சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்ரிபடி கேன் டேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் எவ்ரி திங். சின்ன விஷயங்களும் யார் சொன்னாலும் முதல்ல வி ஹாவ் டு பி ஆப்ட் டு லேர்ன். முதல்ல கற்றுக்கிறதுக்கு நம்மளை ஒரு டியூன் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே தப்பாக தெரியாது. ஸோ சின்ன விஷயங்கள்லையும் ஒருத்தர் சொல்லும் போது எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா டெஃபினட்டாக நம்மளோட லைஃப் வந்து அந்த சின்ன விஷயங்கள் நாளைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஐம் ட்ரைங் டு கிவ் யூ. ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேவ் அ ப்ராப்பர் மைண்ட் செட் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆடம்பரத்துக்கும் அத்தியாவசியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு கடனை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா definitely it will be a very good debt. All right, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.